different header ஒவ்வொரு பேஜுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். as usual நீங்கள் வந்து ஒரு வேர்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ அதனுடைய ஹெட்டர் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா. இதே நீங்கள் நார்மல் பேஜாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெட்டர் வந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா the same heading வந்து எல்லா பேஜுக்கும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். நீங்கள் இன் பிட்வீனில் போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேஜில் ஹெட்டிங்கை மாற்றினா மேலே உள்ள பேஜ்லையும் கீழே உள்ள பேஜ்லையும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா அந்த 10 பேஜில் எந்த பேஜில் நீங்கள் மாற்றினாலும் அந்த மாற்றம் எல்லா பேஜுக்குமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாது இல்லையா. அந்த ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹெட்டர் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து செக்ஷன் பிரேக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பேஜுக்கு சம்மரி, செகண்டுக்கு இன்ட்ரடக்ஷன், தேர்டுக்கு ப்ராஜெக்ட் 2, ஃபோர்த்துக்கு கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹெட்டர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் பேஜ், செக்ஷன் ஆப்ஷன் அப்ளை பண்ணாமல் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ செக்ஷன் வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு பேஜில் நீங்கள் ஹெட்டர் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு காமிக்கும்னு பாருங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஹெட்டர் போகிறேன். ஸோ இந்த டைப்பில் நான் இந்த பேண்டட் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நான் போல்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஒரு எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் நான் அப்ளை பண்ண ஹெட்டிங் எல்லா பேஜ்லேயும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஓகே, ஸோ இன் பிட்வீனில் நான் ஏதாவது ஒரு பேஜில் வந்து இப்போ ப்ராஜெக்ட் 1ன்னு நான் போடுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் பேஜ் as well as நெக்ஸ்ட் பேஜுக்கும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகும். ஓகே, ஸோ ஹெட்டிங் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் லிங்க் டு ப்ரீவியஸ் அது இருக்குது பாருங்களேன், அது டீஆக்டிவாக இருக்குது. ஸோ அது ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் அதை டிசேபிள் பண்ணி நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹெட்டிங் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஆப்ஷன் எப்போ எனேபிள் ஆகும்னா செக்ஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேம் ஒரு இடத்துல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணால் ஒரு 100 பேஜ் இருக்குன்னா 100 பேஜுக்கும் சேம் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது நார்மல் பேஜில் நம்ம பார்த்தாச்சு. சி பாருங்கள், எல்லா பேஜ்லேயும் ப்ராஜெக்ட் 111 அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா. செக்ஷன் பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ணால் தான் ஒவ்வொரு பேஜுக்கும் ஹெட்டிங் வந்து செப்பரேட்டாக நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ செக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேஜினுடைய லாஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. லேஅவுட் போயிட்டு பிரேக்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எண்டில் கர்சர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, பிரேக்ஸ் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன ஆயிரும், ஒவ்வொரு பேஜுக்கு இடையில செக்ஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹெட்டிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் போயிருங்க, ஹெட்டரில் ஏதாவது ஒரு டைப்பான ஹெட்டர். ஓகே, நான் ஃபஸ்ட்டே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே, சம்மரி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு லிமிட்டா. ஓகே, ஸோ சென்டர் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் யூ அண்டர்லைன், கண்ட்ரோல் பி போல்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒரு கலர் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ண ஒரு கலர் நான் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், எல்லா பேஜுக்கும் என்னென்ன தான் இருக்குது, சம்மரின்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 1 by 1 நம்ம மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹெட்டர் செக்ஷன் அதுவே காமிக்குதுங்களா. செக்ஷன் செகண்டில் கர்சரை ப்ளேஸ் பண்ண உடனே
இந்த header and footer ஆப்ஷன்ல link to previous ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன் செக்ஷன் அப்ளை பண்ணா மட்டும்தான் வரும். ஸோ ஓகே. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன டைப் பண்ணமோ அது நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்மளுக்கு அப்ளை ஆகாது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். யா ப்ரீவியஸ் பேஜை போய் பாருங்கள், சம்மரின்னு அப்படியே இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன், லிங்க் டு ப்ரீவியஸை எடுத்து விட்டுருங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், செப்பரேட் ஹெட்டிங் நீங்கள் டைப் பண்ணலாம். நான் இது எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஒரேமிக்க நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இன்ட்ரோடக்ஷன் போட்டாச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் 1. இப்போ பாருங்கள் கீழே மாறி இருக்காது, ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், லிங்க்கை டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 2. Again project 3. Project 4. Last one conclusion இல்லையா? யா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் கொடுக்குறேன். ஒவ்வொரு பேஜுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டான ஹெடர் அப்ளை ஆயிடுச்சிங்களா? சம்மரி, இன்ட்ரோடக்ஷன், ப்ராஜெக்ட் 1, 2, 3, 4, கன்க்ளூஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த டைப் ஆஃப் ஹெட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிருங்க. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்கள். ஹெடர் செக்ஷன் 2க்கு மட்டும்தான் இந்த ஹெட்டிங் டைட்டில் உங்களுக்கு அப்ளை ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டருடைய டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டிசைன் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஓகே, DUCTION. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் 2ல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெட்டிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா வேறு ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து போட்டுக்கலாம். ஓகே, 22 டைப் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஹெட்டிங் நான் டைப் பண்ணிடுறேன். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லியம்ஸ் வாட்ஸ்வர்த். ஓகே, ஆத்தர் நேம் டைப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஹெடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி, செகண்ட் இன்ட்ரோடக்ஷன், அதனுடைய டிசைன் பாருங்கள், தேர்ட் ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2 பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஹெடர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிடலாம். ஓகே.